படம் நல்லா ஸ்பை மூவி மாதிரி இருக்குது. ஃபுல் ஆக்ஷன் தான். ஆர்யா நல்லா நடிச்சுக்கிறாப்புல. மஞ்சு வாரியார், கௌதம் கார்த்திக் ஒரு ஒரு வில்லன் மாதிரி கலந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஃபுல் ஆக்ஷன் மூவி. நல்லா டைம் பாஸாக போகுது. ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா தமிழில் வந்து ஒரு ஒரு ஸ்பை மூவி மாதிரி இருக்குது. அது பெரிய விஷயம். நல்லா சொல்ல முடியும். பிரம்மாண்டமாக எடுத்துருக்கானுங்க. பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். மிஸ்டர் எக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் ஒரு ஸ்பை த்ரில்லர். சர்தார் மாதிரி ஒரு த்ரில்லரு. இப்போ துரந்தர் கூட பெருசாக போச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பை த்ரில்லரு. படத்தில் பெரிய ப்ளஸ் வந்து கௌதம் கார்த்திக் தான். என்ன இருந்தால் அருண் விஜய்க்கு எப்படி அது வந்து ஒரு கரியர் பிரேக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் வந்து இது மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும், டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்த சர்ப்ரைஸ் வந்து மஞ்சு வாரியர் தான். துணிவுக்கு அப்புறம் இதில் நிறைய ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் நடக்கிற ஆர்யா கௌதமோட ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலாக மஞ்சு வாரியரும் ஃபைட் பண்ணுறாங்க. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி, மேக்கிங், கலர் டோனு, ஃபாரின் லொக்கேஷன், சேசிங், ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒரே மைனஸ் வந்து ரைட்டிங் தான். ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேவாக இருந்துச்சு. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் எங்கேஜிங்காக இல்லை படத்தை பார்க்குறதுக்கு. புரியும். ரொம்ப யூஸ்வலான கதை தான் இது. கிட்டத்தட்ட நம்ம உளவுத்துறை விஜய் கேப்டன் அடிச்சு உளவுத்துறைன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தோட ரீமேக் மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி நியூக்ளியர் பிரச்சனை தான் வரும். அது கடைசியில் கேப்டன் கொண்டு போய் அதை கடலில் போட்டு அழிப்பார். இது அதுதான். ஸோ அதை பார்க்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்கும். அப்பயே அந்த படம் ஹிட்டு. ஸோ ஸ்பை த்ரில்லர் ஜானரு நம்ம ஊரில் ஹிட் ஆகும் தான். ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு. சரத்குமார், அதுல்யா ரவி, ரைசா வில்சனு எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அவர் அருண் விஜயே நம்ம எதிர்பார்க்கல. என்ன இருந்தால அவர் அதில் சரியான ஒரு வில்லனாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் நடித்த யானையெல்லாம் வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சு, ஹீரோவாக நடித்தது. அதேமாதிரி கௌதம் கார்த்திக்கும் இதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக நடிக்கிற படங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, பட் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. ஃபாரின் லொக்கேஷனில் சேஸ் வருது, அது நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆர்யாவுக்கும் கௌதமுக்கான கிளைமேக்ஸ் ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு வச்சு முடிக்கிறாங்க. அடுத்து பார்ட் 2 வந்து ஒரு பெரிய ஒரு கிளாஷாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். படத்தில் அதை தவிர்த்துருக்கலாம். கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே புல் பண்ணி முடிச்சிருக்கலாம். அதுதான் எனக்கு குறையாக தெரியுது. பட் ஓவராலாக படம் பார்க்குறப்ப இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதை வச்சு அவங்க டேலி பண்ணிட்டாங்க. ஸோ பார்ட் 2ல் இந்த குறைகளெல்லாம் தவிர்த்துட்டு பார்ட் 2 லீடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வெளியில் வரும்போது அது நல்லாயிருக்கும். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் நல்லா ஒரு பார்க்குற மூவியாக தான் இருந்தது. உண்மையிலே வந்து ஒரு ரா ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு என்னென்னா அதில் 2-3 விஷயங்கள் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சாதாரண மக்களாக இருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையுமே இழந்துட்டு நம்மளுக்காகவே ஏதோ ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதோட இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லலாம். முதல் விஷயம் டெக்னிக்கலாக உண்மையிலே ஒர்த்தபிள். ஏன்னா டெக்னிக்கலாக அடி வாங்கிடுச்சுனாலே படம் வந்து ரொம்ப இதாகும். ஸோ இந்த படம் வந்து ஒரு நியூக்ளியரை காட்டும் போது நம்மளுக்கு அது ஒரு ஃபீல் கொடுத்தது. வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு வேறு ஒரு நாட்டுக்கு கொண்டு போகும்போதோ அந்த இடத்துல ஒரு விஷயங்களை வைக்கும் போதோ அந்த நாடை காட்டும் போது நம்மளுக்கு அது ஒர்த்தபிளாக தெரிஞ்சது. உண்மையிலே டெக்னிக்கலாக படம் ஒர்த்தபிள். அதை தாண்டி கௌதம் கார்த்திக் அவரோட வில்லத்தனம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி சாக்லேட் பாயாக பார்த்துருக்கோமா, அது இன்னமும் அவரை சொன்னாலே அந்த பொடி அந்த ஒரு பாட்டெலாம் வரும், அந்த பாட்டெலாம் ஞாபகம் வரும். அப்படியே டோட்டலாக இதில் வந்து உண்மையிலே அடையாளமே தெரியாத மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வில்லனாக காட்டின விதம் சூப்பராக இருந்தது. மஞ்சு வாரியர்ஸோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீனுக்காகவே படம் பார்க்கலாம். எனக்கு என்னென்னா அவங்க 3 பேரோட ஒரு விஷயங்கள் இருக்கும். மஞ்சு வாரியர்ஸு, ஆர்யா அண்ட் கௌதம் கார்த்திக் இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல ஃபைட் பண்ணுற ஒரு சீன் ஒன்று வரும். அது செம்மையாக இருந்தது. மஞ்சு வாரியர்ஸ் அவரோட ஃபைட் பண்ணும்போது லேடிஸ் நாங்களே எழுந்து ஃபைட் பண்ணலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு செம்ம ஒரு ஒர்த்தபிளான. ஆமாம், ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா நார்மலாக ஒரு ஏஜென்ட் எப்படிலாம் ட்ராவல் பண்ணுவாங்க, நிறையா வெப் சீரிஸ் பார்த்தவங்களுக்குலாம் இது ஈஸியாக புரிஞ்சிடும். அதை தாண்டி எல்லாருக்குமே புரியுமா, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் ஒரு மைனஸாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா ஃபுல்லாக ஏஜென்ட்டோட அந்த லைஃப் ஸ்டைலே கொண்டுட்டு போயிட்டாங்க. அதை தாண்டி கொஞ்சம் கமர்ஷியலாக கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு ஒரு சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். அப்பா பையங்கிற சென்டிமெண்ட் கொடுக்குற போதாவது அதையாவது ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வெறும் ஏஜென்சியை மட்டுமே மெயினாக வச்சு அதையே கொண்டு ட்ராவல் பண்ணும்போது எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறது ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். பார்க்கலாம். ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. எப்படின்னா சொல்லணுன்னா ஒர்த்தபிளாக நம்ம படம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆக்ஷன் சீன்ஸை விரும்புகிறவங்க, லைக் பண்ணுறவங்க இந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்குது. அதை தாண்டி ஏஜென்சியோட வெப் சீரிஸ்லாம் பார்க்குறவங்களாம் அதை பார்க்கலாம். பெருசாக நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா
ஒரு கமர்ஷியல் மூவிக்கான ஒரு இது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த படம். அவரோட அவரை இன்னும் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா கௌதம் கார்த்திக் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு இம்பேக்ட் கூட கடைசி செகண்ட் பார்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரி பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஃபஸ்ட் பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு துரந்தர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ப்ரோ. அம்சா அலி மசாரியா நம்ம ஆர்யா சார் உள்ளுக்குள்ளே வராரு, வந்து ஸ்பையாக சில வேலைலாம் பண்ணுறாரு. இவங்க ஸ்பை எங்கே வேணா இருப்பான்றாங்க ஸ்பை. எனக்கு தெரிஞ்சு படம் முடிச்சுட்டு வந்தால் கமலா தியேட்டர் சுற்றியே ஒரு 2 ஸ்பை இருப்பானுங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து தேட வேண்டிய சூழல் இந்த படம் கொண்டு வந்துருச்சு. அதை தாண்டி படம் ஒரு கதையாக வந்து நல்லா ஜெயிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வேணாம். நானே ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஏன்டா வந்தேன்லாம் கூட யோசித்தேன். ஏன்னா மனிதன் தெய்வமாகலாம் செல்வராகவன் அவர் படம் ஒன்று இருக்குது, வாழாட்டுன்னு ஒரு மலையாள படம், அதுக்கு போகலான்னு தான் யோசித்தேன். ஆனால் மொக்கையாக வந்து மாட்டிப்போமோன்னு பயம் இருந்தது. ஆனால் காப்பாற்றிட்டாங்க. நீங்கள் டிக்கெட் காசுக்கு படம் தரோம், நான் சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஒரு பயங்கரமான படம் துரந்தர் லெவல் அப்படிலாம் இல்லை, கொடுத்த காசுக்கு ஒர்த்து, அவ்வளோதான். நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு ஆர்யா, நல்ல இதுவே மியூசிக் டைரக்டரு, படத்தில் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்லேருந்து எல்லாருமே வந்து அவங்களோட எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். ஆர்யா கௌதம் கார்த்திக் காம்போ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆரம்பம் படத்தில் அஜித் சாரும் ஆர்யா சாரும் ஒரு மிரட்டினாங்கல்ல, அந்த மாதிரி தான் கௌதம் கார்த்திக் என்ன மிரட்டியிருக்காரு. அவர் வந்து டாங்லி, இந்த 7ஆம் அறிவு டாங்லி மாதிரி வராரு. அதை சரியான ஸ்டண்ட்டு ஆக்ஷனு, அவரை பார்த்தா அவரை வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் சோறு ஊட்டலாம் அப்படி ஒரு பயத்தை காட்டுறாரு. நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் செம்மங்க, அந்த மியூசிக் டைரக்டர்லாம் செம்ம. இந்த திபு நீனன் தாமஸ்னு மலையாளம் மியூசிக் டைரக்டரு தரமாக பண்ணியிருக்காரு. நான் சாம்சிஎஸ் நினச்சேன், ஆனால் மியூசிக் தரமாக பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ஒரு படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை தேவை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமை தேவை. இப்போ இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ ஆனால் இது எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேறதுனா கொஞ்சம் பொறுமை தேவை. நம்ம பொறுமையாக கனெக்ட் பண்ணோம். ஏன்னா இந்தியாவில் நடந்த நிறைய ரியல் சம்பவம் நியூஸ் பேப்பரில் வந்த இதில் டேட்டாலாம் வச்சு தான் ஒரு ஹெச் வினோத், ஒரு மகிழ் திருமேனி அவங்களோட படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேட்டா வச்சு எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பொறுமை தேவை, ஆனால் நல்ல படம். ஹாலிவுட் தான் இவர். நீங்கள் ஒன்றும் இல்லை, படம் போய் பாருங்கள். சரத்குமார் சார் வராரு, விடாமுயற்சியில் அஜித் சார் எப்படி இருப்பார், பத்திக்கிச்சு ஒரு ராட்சசத்தீரி, அந்த பீஜம் தான் வரல, அந்த மாதிரி வராரு மனுஷன். செம்மையாக சரத்குமார் தான் அந்த மிஸ்டர் எக்ஸு. பார்ட் 2 வேறு வருதுன்றாங்க, பட் இதுவே சூப்பர் தான். பார்ட் 2 எனக்கு தெரிஞ்சு தேவைப்பட்டால் எடுக்கலாம். இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் எடுக்கணும். பட் படம் நல்ல, எல்லாருமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. மஞ்சு வாரியர்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு 50 வயசாக இன்னும் 3 வருஷம் போனால் அதெல்லாம் வந்து பார்த்தா அப்படி தெரியல. என்ன எகிரி அடிக்கிறாங்க. இந்த ஜாக்கி சான் கார்ட்டூனில் வர கல்லிராணி மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க. அதுலேயே அவங்களோட நடிப்பு எல்லாருமே செம்ம, நல்லா சூப்பராக. எதுங்க கலெக்ஷன் தான் வருமானு தெரியல. ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ரஜினி சார் அஜித் சாருக்கு மாதிரி ஒரு மாஸ் கதை இது. அதை வந்து நம்ம ஒரு சினிமாவில் நம்ம வந்து நிற்கிறோம் ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு. எல்லாரும் வருவாங்களான்னா ஆர்யா படத்தை ஏன் கௌதம் கார்த்தி படத்தை ஏன் போய் பார்த்துட்டு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதை உடச்சிட்டு நான் ஒரு நல்ல படம் பார்க்கணும் இந்த வெள்ளிக்கிழமை நான் வந்தால், உங்களுக்கு சூப்பர்லாம் கிடையாது, நல்ல படம், ஒரு டீசெண்டான படம் பார்க்கலாம், தரமாக அந்த கொடுத்த காசுக்கு ஒர்த்து.